ஹலோ ஆல். ஸோ நான் கார்த்திகேயன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரல் டாக்டர் மாதிரி. அதாவது இன்னைக்கு நம்ம மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படின்றது ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல். நிறைய பிரச்சனைகளாலேயும் நோய்களாலேயும் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயுமே நோய்களும் பிரச்சனைகளும் இன்னைக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் டாக்டரான ஒரு ப்ராடக்ட்டை தான் உங்க முன்னாடி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஐபல்ஸ். ஐபல்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஐபல்ஸோடைய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா, மல்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஆப்பிள், நட்ச, திராட்சை, கிவி, மாதுளை, கொய்யான்னு ஒரு 15 வகையான பழங்களோட எக்ஸ்ட்ராக்ட். முக்கியமான ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னா அசாய்பெரி. இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கள்லேயே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு பழம் அசாய்பெரி அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரூட். ஸோ அசாய்பெரியை வந்துட்டு நம்மளுடைய ஐபல்ஸில் மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அசாய்பெரி எந்த அளவுக்கு நமக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் அப்படின்னா, நீங்களும் நானும் 1027 வாட்டர் மெலன் தண்ணி பழம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ அது ஒரு லெமன் சைஸ்ல இருக்கக்கூடிய அசைபரி ஃப்ரூட்ல இருந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃப்ரூட் ஐபல்ஸ்ல மெயினான இன்கிரீடியன்டா இருக்கு. இப்போ ஐபல்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷ குழந்தையில இருந்து எவ்வளவு ஏஜ் ஆனவங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய பொருள். டெய்லியும் காலையில் ஒரு 30 ml, ஈவினிங் ஒரு 30 ml, ஒரு நாளைக்கு 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெய்லியும் 60 ml ஆஃப் ஐபல்ஸ் எடுத்துக்கிறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும், எந்த நோயும், எந்த வைரஸும், எந்த டிசார்டரும் ஏற்படாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 3 கிலோ காய்கறி பழம் ஒவ்வொரு நபரும் டெய்லியுமே ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலி சொல்றாங்க. அந்த 3 கிலோ காய்கறி பழம் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ, நம்மளுடைய ஐபல் 60 ml இருந்து டெய்லியுமே நமக்கு அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும். இதனால எந்த பிரச்சனையும் வராம நம்மளை பார்த்துக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, சாதாரண கைவலி, கால்வலி, தலைவலி, முட்டி வலி, முழங்கால் வலி, பேக் பெயின் பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிச்சு நமக்கு எல்லா விதமான மேஜர் ப்ராப்ளம்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். லைக் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், ஹார்ட் பிளாக் ப்ராப்ளம் இருக்கிறது, ஆன்ஜினா ப்ராப்ளம் இருக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறது, ஹை பிபி, லோ பிபி பிரச்சனைகள் இருக்கிறது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது, ஆஸ்துமா, வீசிங் ட்ரபிள், இழப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதே மாதிரி மைக்ரைன் ஹெட் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறது, முட்டி வலி, முழங்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட ஃபிக்ஸ் ப்ராப்ளம், பக்கவாதம், பெராலிசிஸ், முடக்குவாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. மேரேஜ் ஆயிட்டு குழந்தைலாம் இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், கர்ப்பப்பையில நீர் கட்டி கர்ப்பப்பை வீக்கா இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், அது யூட்ரஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கிறது, போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இது மாதிரி நான் சொன்னதை தாண்டி ஒன்றும் பெருசா உடம்புல வரப்போறது கிடையாது மெஜாரிட்டி. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ரம் ஹெட் டு டோ, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி ப்ராடக்ட் நம்மளுடைய ஐபல்ஸ். ஸோ டெய்லியும் ஐபல்ஸ் நம்ம 60 ml எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைனா பிரச்சனை வராம பார்த்துக்கலாம். பிரச்சனைகள் இருந்ததுன்னா முழுமையா பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ ஐபல்ஸை பயன்படுத்தி எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.